நாளைக்கு உங்க பொண்டாட்டி தெருவில் போகும்போது 4 பேர் உங்க பொண்டாட்டி பார்த்து என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டி வர அப்படி சொல்ல மாட்டாங்க. அண்ணா பாரு குடிகார பொண்டாட்டி போறா. கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா அதாவது நாளைக்கு உன் புள்ள தெருவில் போயிட்டுன்னு வச்சுக்க, அது பள்ளிக்கூடத்துக்கே போனாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வருங்கால குடிகாரம் போறாப்ப, குடிகாரனுக்கு மக போறாப்பா, மக போறாப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். இது ஒரு நோய் தான், நீங்க ஏற்றப்படுத்திடலாம். அப்படியா? ஆமா. நீங்க நாளைக்கு காலையில நம்ம திருப்பூர் தெரியுமா? யாரு? திருப்பூர் அம்மா நம்ம ஆயர் இல்ல, ஆயர் இல்ல. ஆமா, அந்த காசாரிக்குள்ள திருப்பூர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு முறையான ஆலோசனை கொடுத்து, அழகான மருந்து கொடுத்து, சமூகத்துல நீங்க சிறப்பான மனிதனாயிரம். நீங்க எல்லாம் சமுதாயத்துல மேல வரணும்னு அதான் எங்க ஆசை. அப்படி இல்ல, என்ன உங்க நன்மைக்காக தான். நாங்க ஆடலாமா? நீங்க கிருஷ்ணா போட மாட்டீங்க. முதல் நிகழ்வாக இறை வணக்கம் பாட
இந்த அருமையான கார்மல் பள்ளி வளாகத்தில் மந்தாரமான இந்த மாலை வேளையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். அகில உலக போதை மறுப்பு தினத்தை ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் இன்றைய கருத்தரங்கும் அதையொட்டி இன்று நடக்கின்ற பொதுக்கூட்டமும் அமைக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது. இதற்கு பொருத்தமான ஒரு தலைவரை நாங்கள் தேடினோம். இன்றைய உலகில் பத்திரிகைகளில் வாசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு குற்றத்திற்கு பின்னும், கலவரத்திற்கு பின்னும், களவுக்கு பின்னும், திருட்டுக்கு பின்னும் குடி என்ற ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் எங்கள் நினைவுக்கு வந்தார். கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவினுடைய துணை ஆய்வாளர் திரு செல்வராஜ் எம்ஏ அவர்கள் இந்த கூட்டினுடைய உண்மையை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருப்பவர். அவரை இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி எங்களை சிறப்பித்ததற்காக நன்றி கூறி வரவேற்கின்றேன். எங்கள் பாசத்திற்கும் பரிவுக்கும் அடையாளமாக அவருக்கு பொன்னாடி போட்ட ஆண்டோ அவரை அழைக்கின்றேன். போதை ஒழிப்பு தினம், போதை ஒழிப்பு தினம் என்று காலகாலமாக சொல்லிக் கொண்டு வரப்பட்ட இந்த தினத்தை சரியான ஒரு தமிழில் அழகான நடையை சொல்வதற்கு பொருத்தமானவர் யார்? தங்கு தடையின்றி ஓடும் தாமிரபரணியின் ஓட்டத்தைப் போல தமிழில் நடைபயிலும் எங்கள் தலைமை ஆசிரியர் முனைவர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். அவர்களுக்கு தமிழ் இலக்கியம், அதுவும் தற்கால இலக்கியம், தற்கால கவிதை, தண்ணீர் பட்ட பாடல், தண்ணீயால் படுத்திய பாடலை பற்றி பேசுகின்ற நாளில் தமிழை தண்ணீர் பட்ட பாடாக செய்யாலும் எங்கள் தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களை, எனது நண்பரை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்று நன்றி சொல்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். அவருக்கு பொன்னாடை போட்ட எங்கள் செல்லப்பெண் உதிஷா வருகின்றார். கார்மல் பள்ளிக்கு பல பெருமைகள் உண்டு. அதில் சிலரை கெடுத்த பெருமையும் உண்டு. அருண் ஜோதி என்பவர் இதே பள்ளியை படித்தவர், ஒழுங்கானவர், நேர்மையானவர், வாழ்க்கையை நேர்த்தியாக நடத்துபவர். அவரை எங்கள் முன்னாள் மாணவர் என்று சொல்லிக் கொள்வதை இன்றைய நிறுவனத்தை நடத்துகின்ற அனைவரும் பெருமைப்படுகின்றோம். அவர் முன்னாள் மாணவர் என்று சொல்வதை அவர் பெருமைப்படுகின்றார். அந்த பெருமைக்கு மேலும் பெருமை சேர்க்க 2 நாட்களுக்கு முன்பு அவர் நாகர்கோவில் நகரத்தினுடைய ரோட்டரி கிளப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றார். அவரை வாழ்த்தும் விதமாகவும் அவருடைய கரிசனைகள் நமது பள்ளியிலும் முக்கியமாக மாணவர் செல்வங்களின் மீதும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அவரை வேண்டிக் கொள்கின்றோம். அவர் தனது பதவியேற்பு உரையில் சொல்லியது, இந்த ஆண்டு ரோட்டரி கிளப் இளைஞர்களை மையப்படுத்தி தனது செயற்திட்டங்களை வகுக்கும் என்று. அதற்கும்
இந்த இயேசுவை பொது நோய் பணிக்குழு இளைஞர்கள் மத்தியில், முக்கியமாக மாணவர்கள் மத்தியில், மாணவிகள் மத்தியில், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் குடிநோயை பற்றியான அறிவார்த்தமான தரவுகளையும் செய்திகளையும் கொண்டு செலுத்த திட்டங்களை வியூகம் வகுத்து அதற்கான பல உருவாக்கங்களை செய்து கொண்டு வந்திருக்கின்றது. இந்த செயல்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் அவர் நாகர்கோயில் கவுனினுடைய ரோட்டரி கிளப்பின் தலைவராக இருப்பதில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அதுவும் அவர் பதவியேற்ற அடுத்த நாளே அவர் பெருமை கொள்ளும் காவல் பள்ளிக்கு அவரை சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி கொள்கின்றோம். அவரை வரவேற்கும் முகமனாக அவருக்கு பொன்னாடை போற்றுமாறு திருமதி ரோசம்மா அவர்களை அழைக்கின்றீர்கள். இந்த பொது நிகழ்வு இரு அமைப்புகள் சேர்ந்து கைகோர்த்து நடத்தும் ஒரு விழா. இந்தியன் யாருந்தா பணம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. ஆல்கஹால் ட்ரீட்மெண்ட் மினிஸ்ட்ரி என்று மதுநோய் நலப்பணி குழு என்று ஆயுதத்தில் செயல்படும் ஒரு திட்டத்தும் கார்மப்படையில் இருந்து செயல்படும் இயேசு சபை பொது நோய் பணிக்குழுவும் இணைந்து நடத்துகின்றது. அதைத்தான் ஏடிஎம் என்றும் ஜேமேட் என்றும் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்தவர்கள் கடந்த 3 வாரங்களாக பல இடங்களில் இந்த பொதுக்கூட்டத்தை பற்றியும் இதற்கு முன்னெடுந்த கருத்தரங்கை பற்றியும் செய்திகளை எடுத்து சென்று உங்களை எல்லாம் திரட்டி வந்தார்கள். இந்த இரண்டு அமைப்பை சேர்ந்த அனைவரையும் நான் வருகிறவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பங்கு மக்கள், பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள் உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த பணியில் ஈடுபாடு கொண்டு பயிற்சி பெற்று இன்னும் தொடர்ந்து இப்பணியில் ஈடுபட ஆர்வம் காட்டி வரும் துறவியர், ஆண் பெண் துறவியர் மக்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழாவை பத்திரிகைக்கு எடுத்து செல்ல வந்திருக்கும் பத்திரிகை நிருபர்களையும் வருகை என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழா இறுதியை நடக்கின்ற உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை வேண்டி வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. இருக்கும் இந்த அரங்கில் துணுக்குகளால் நிறைக்க வருகிறார் பிலோமின் அவர்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று நான் போதை கலாச்சாரமும் சமுதாயமும் என்ற தலைப்பில் உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை போரிலும் பலவித நோய்களினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் இறந்தவர்களை விட மதுவினால் மது நோயினால் இறந்தவர்கள் ஏராளம் என்கிறது மதுநோயே ஆராய்ச்சி. பொதுவாக மது அருந்துபவரில் 10-12% பேர் மது நோயாளி ஆகின்றனர். ஆனால் குடிப்பவர்களில் யார் நோயாளி ஆவார் என்று யாரும் தெளிவாக சொல்ல முடியாது என்கிறது மது நோயின் ஆராய்ச்சி. எல்லா சமயங்களும் மதுவினை தவிர்க்க வலியுறுத்துகின்றன. மது மனித குலத்துக்கு பெருங்கேடு ஏற்படுத்தும் என்கிறார் புத்தர். அனைத்து தீமைகளையும் விட மதுவை கண்டு பயப்படுங்கள் என்கிறார் நபிகள். களியாட்டத்தாலும் குடிவெறியினாலும் உலக கவலையினாலும் உங்கள் உள்ளம் மந்தப்படையாதபடியும் அந்நாள் எதிர்பாராமல் கண்டிப்போம் சிக்க வைக்காதபடியும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்து. மது ஒரு தந்திரமான குழப்பமான சக்தி வாய்ந்த நோய் என்கிறார் ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பை துவங்கிய பில் வில்சன். கட்டுப்படுத்த முடியாதபடி குடிப்பது ஒரு நோய் என உலக சுகாதார நிறுவனமும் மருத்துவ சங்கமும் 1956ஆம் ஆண்டு அறிவித்தன. குடியை நிறுத்தி நலவாழ்வு வாழ இன்று உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஆல்கஹாலிக் அனானிமஸ் சுய உதவி குழு கூட்டங்கள் செயல்படுகின்றன. இது பில் வில்சன், டாக்டர் பாப் ஸ்மித் என்ற இரு மது நோயாளிகளால் 8/6/1935ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது.
இது உடலினை பாதிப்பதால் உடல் நோய் ஆகின்றது. உள்ளத்தினை பாதிப்பதால் உடல்நோய் ஆகின்றது. உணர்வினை பாதிப்பதால் உணர்வு நோய் ஆகின்றது. இது உறவினை பாதிப்பதால் உறவு நோய் ஆகின்றது. இது ஆன்மீகத்தினை பாதிப்பதால் ஆன்மீக நோய் ஆகின்றது. பொதுவாக மத நோயினை 5 வகையாக பிரிக்கலாம். என்றைக்காவது குடிப்பவர், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற பண்டிகை நாட்களில் மட்டும் குடிப்பவர் முதல் வகையினர். அவ்வப்போது குடிப்பவர், திருவிழா, வருட பிறப்பு போன்ற கொண்டாட்டங்களில் மட்டும் குடிப்பவர் 2ஆம் வகையினர். அளவோடு குடிப்பவர்கள், குறிப்பிட்ட அளவு குடிப்பவர், அதாவது ஒரு பெக் என்றால் ஒரு பெக் என்ற அளவோடு நிறுத்திக் கொள்பவர் 3ஆம் வகையினர். அதிகமாக குடிப்பவர்கள், நிறைய குடிப்பவர்கள், மொடா குடியர், கடும் குடியர் என்று அழைக்கப்படுபவர்கள், ஓசியில் கிடைத்தால் குடித்துக் கொண்டே இருப்பவர்கள் 4ஆம் வகையினர். இந்த 4 வகையினரும் மனது வைத்தால் நினைத்தால் குடியை நிறுத்த முடியும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து குடித்தால் மது நோயாளியாக மாறினார். மதுவுக்கு அடிமையானவர், இவர்களால் குடியை நிறுத்த முயன்றாலும் முடியாது. டாக்டர் சில்பர் என்ற பிரபல மதுநோய் நல மருத்துவர் மதுநோய், மனக்கட்டுப்பாடு, மன வலிமை, மனதிடம், மன தைரியம், மனசக்தி, மன ஊக்கம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல என்கிறார். மதுநோய் ஒரு குடும்ப நோய். குடிப்பவர் மது பாட்டிலை சுற்றி வருவார். மனைவியும் பிள்ளைகளும் குடும்பத்தினரும் அவரை சுற்றி சுற்றி வருகின்றனர். மது நோயாளியிடம் சண்டை போடுவது, மது பாட்டிலை மறைப்பது, உடைப்பது, வீசி எறிவது, கண்டிப்பது, எஞ்சுவது போன்றவற்றால் அவரது குடியை நிறுத்த முடியாது. ஏனென்றால் இது ஒரு பொழுதுபோக்கோ பழக்கமோ அல்ல. இது ஒரு நோய். அவர் ஒரு நோயாளி. ஆம், அவர் ஒரு மன நோயாளி. மது நோய்க்கு திருமணம் ஒரு தீர்வா? மது நோய்க்கு திருமணம் ஒரு தீர்வே அல்ல. உடலில் ரீதியாக ஆட்சிப்படுத்துதல் மற்றும் மருத்துவ உதவி வழங்குதல் மூலம் குடியை நிறுத்தி நலமான வளமான வாழ்க்கை வாழ முடியும். மது நோயினால் யார் அதிகம் பாதிப்புள்ளாகின்றனர்? சந்தேகமே இல்லை, மது நோயாளியின் குழந்தைகள். அவர்கள் அனாதைகள் ஆக்கப்படுகின்றனர். இக்காலத்தில் இவர்கள் மது நோயாளிகளாக மாற 4 மடங்கு அதிக வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மதுவினால் பலவிதம் சமூக பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மது நோயின் பாதிப்பினால் தற்கொலைகள் 34%, போக்குவரத்து விபத்துகள் 40%, பெண்களின் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் 70%, போதையினால் தீ விபத்துக்கு ஆளாகி இறந்தவர்கள் 36%, போதையினால் நீரில் மூழ்கி இறந்தவர்கள் 60%. இந்தியாவில் சுமார் 62.5 மில்லியன் பேர் மது அருந்துகின்றார்கள் என்ற தகவலை தவமணி தினகரன் என்ற ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கின்றார். கடந்த 2003ஆம் ஆண்டு டாஸ்மாக் மதுக்கடையில் சுமார் 5441 கோடி ரூபாய் மதிப்பிலான மது விற்பனையாகியுள்ளது. தமிழக அரசின் வருமானத்தில் 23% டாஸ்மாக் கடைகள் மூலம் கிடைக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 86.1% பேர் மது அருந்துகின்றனர். அவருடைய வருமானத்தில் 56.2% குடிப்பதற்காக செலவிடப்படுகிறது. மது நோயின்றி நலம் பெற முதலில் நான் ஒரு மது நோயாளி என்று ஏற்றுக்கொள்வதாகும். 2வது, மதுவினை நான் எனது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் சக்தியை இழந்துவிட்டேன் என முழு உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, தன் சித்தத்தினையும் வாழ்க்கையும் இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மது நோய்க்கு நவீன மருத்துவம் உண்டு. தங்கியிருந்து நலம் பெற மதுநோய் நல சிகிச்சை முகாம்களும் மதுநோய் நல ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் ஆற்றுப்படுத்தலும் மருத்துவ வசதிகளும் இன்று ஏராளம் உள்ளன என்பதனை கூறி எனது உரையை முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு சக நோயாளி. எங்க வீட்டுக்காரங்க சின்ன வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க குடியும் வளர வளர ஆளும் வளர வளர குடியும் ஆரம்பிட்டே இருந்தது. இப்போ கல்யாணம் செய்து வச்சா குடிக்க மாட்டாங்க எனக்கு சொல்லி வீட்டுல கல்யாணம் செய்து வச்சாங்க. நானும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்தேன். எனக்கு இன்ப அதிர்ச்சிகள் தான் பார்த்துக்கிட்டே இருந்தது. வந்த ஒரு நிமிஷத்துலேயே என்னுடைய கனவு எல்லாம் கலைஞ்சிட்டது. எப்போ வந்துட்டனே அப்படியே ஒரு எண்ணம். இதுக்கு காரணம் சொல்லுவாங்க, நீ ஒன்னாலதான் நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னையே காரணம் வரவே குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்குள்ளேயே நான் என்னாலதான் குடிச்சாங்களா அப்படின்னு
என்ன என் மனசுல தோணுச்சு. நாங்க குடும்பத்தோட வெளியே இறங்கிச்சிருக்கிறோம். பிள்ளைகளோட எங்களை அன்பை பகிர்ந்து கொள்ளுது. பிள்ளைகள் ஏதாவது கேட்டாங்கன்னா பிள்ளைகள் சொல்றதை நாங்க காதுட்டு கொண்டு பிள்ளைகளை மகிழ்ச்சியில் எங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டது. திருப்பி பொது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு சேர்ந்துதான் முடிவெடுத்து செய்யுது. குடியை தடுத்து வாழும்போது நாம் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயமில்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடிஞ்சது என்று நான் உணர்ந்துட்டேன். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சுயமாக சிந்திக்கும் ஒரு சிந்தனைக்கு வந்தேன். திருப்பி நான் மற்றவர்களை வாழ்வதுடன் நான் வாழணும் அப்படின்னு ஒரு மன தெளிவு ஒரு தைரியத்தோடு இருந்தேன். இது என்னால் நடந்த மாற்றம் அல்ல, இறைவன் எனக்கு ஏற்படுத்திய மாற்றம் தான் நான் நம்புறேன். இன்னைக்கு நான் 3 வருஷமா நல்லா இருக்கேன். இறைவன் ஒரு தவறு தான் என்ன சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி. குடியை கெடுக்கும் மனம் புனிதமானது. குறுகிற மனத்தில் வரும் அவளுக்கு அறத்துறை வேண்டாம், நல்லதொரு மனநட்டை கட்டி எழுப்பும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இல்லற பரிசுதான் குழந்தைகள். நாம் இருவர் நமக்கிருவர், மகிழ்ச்சியை துளைத்தன தம்பதியர். ஒரு நாள் புலாவரும் வீதியில் வாசகம், சொர்க்கம் நரகம் 2ல் 1 இங்கே நிச்சயம். குடித்து பார், அவனுக்குள் ஒரு ஏக்கம். நிலை விளக்கும் வரை குடித்துவிட்டு விலங்கு நம்மால் 4 கால்களுடன் வீடு திரும்பினான் மற்றொருவரை கைத்தாங்களோடு. அவன் வாழ்வு மது கண்ணீரில் யுத்தமாண்டான். மரணம் நிஜம். மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டால் சிலரை நெருப்பை நிராகரிக்கும் என்பதால் தானோ நாம் புதைக்கவே பழகினோம். தலைவியின் மனதுக்குள் துக்க கேஸ் லீக் ஆகுது. பிளீஸ், யாராவது ஆர்வல் ஜனங்களை திறந்து விடுங்கள், மூச்சு முட்டுங்கள். தலைவி பள்ளியில் படிக்கும் போது கணக்கு பாடத்தில் முதல் மாணவி. ஆனால் வாழ்க்கையில் 30 நாள் பொருளாதார கணக்கை போட முடியாமல் மாதம் ஃபெயில் ஆகிறார். ஆண்டுதோறும் அறுவடை 2 முறை வந்தாலும் அவள் உணவு ஒரு வேளைதான். முக்கோண இந்தியாவை 3 புறம் தண்ணீரால் சூழ வைத்த இயற்கை ஒரு புறம் தண்ணீரால் அழ வைத்தது. காரணம் குடிமகன்களின் மனைவிகளின் தண்ணீர் என்றும். நாட்கள் சென்றன, மறந்தான் குடிமனிதன் அவனை மறந்தான். குடித்தான், விளைவு அவன் குழந்தைகள் தலையில் எண்ணெய் இல்லை. எதனால் என்றால் அவன் தலையில் எதுவும் இல்லை. மனிதன் கொழுத்து வைத்தவன். ஜீவராசிகளில் மல்லாந்து படுப்பவன் மனிதன் மட்டும்தான். ஆனால் இந்த நடுரோட்டில் அல்லவா மல்லாந்து படுக்கிறான். எதனால்? குடியினால். புற்று மண்ணில் முளைத்தாலும் மனிதன் உடம்பில் முளைத்தாலும் பால் ஊற்ற வேண்டியதுதான். இறுதியில் இவன் வயிற்றிலோ புற்றுநோய். குடி தெளிந்தது, புத்தி திறந்தது. ஓர் ஊர்வலத்தில் காணாமல் போனான். அவனை கண்டு கொண்ட போது அவனுக்காக ஓர் ஊர்வலம் போனது. அதுதான் அவன் இறுதி ஊர்வலம். மனைவிக்கு வாழ்வில் விரக்தி. விளைவு முகத்தில் ஒரு நாள் சொல்லி வைப்பாள். அகத்தில் இருவருக்கும் தனித்தனி பள்ளி வைப்பாள். தாய் வீட்டில் சில நாள் தள்ளி வைப்பாள். இறுதியில் கொள்ளி வைப்பாள். வெடிக்க செய்தது நான் தான் என சொல்லி தன்னையே அழைத்துக் கொள்வாள். அழகான குடும்பம், சீரான குடும்பம், மகிழ்வான குடும்பம் மதவினால் சிதைந்தது, செல்லரித்து போனது. சிந்திப்பீர், உங்களுக்கு தேவை அழகான குடும்பமா, செல்லரித்த குடும்பமா? எனக்கு ஆரம்பத்தில் குடி ஒரு திருவிழாவில் 50 மில்லியன் பிராண்டி குடிச்ச ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்து அந்த மகிழ்ச்சியானது சிறிய அப்படியே தொடர்ச்சி ஆயிடுச்சு. தொடர்ச்சியானது குடி பயங்கரமாக வீட்டிலிருந்து பிரிஞ்சாங்க. வெளியூர் வேலைக்கு போனேன். வெளியூர் வேலைக்கு போது நான் தனிப்பட்ட மரமாக இருக்கனால வேலைக்கு ஆசையும் குடிச்சு இது பண்ணேன். அப்பா எங்க வீட்டுல வந்து இவன் இப்படி இருந்தா நல்லா இருக்க மாட்டாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி அப்படியே திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் கல்யாணம் பண்ணி 11 வருஷம் ஆகுது. 11
17 வருஷம் ஆகுது. 11 வருஷம் குடும்பப்படுத்தாத குடும்பங்கள் இல்லை என் மனைவி. ஏன்னா 2வது பிரசவத்துக்கு மூத்த பிரசவம் என் மகள் பிறந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நான் கிடையாது. ஏன்னாக்கி நான் குடியினால் ஒரு ஆளாச்சு பொலிசேஷன் கொண்டு இறங்காயி போச்சு. ஞானஸ்தானம் தகப்பனா கொடுக்கக்கூடிய கட்டாயம் இருக்குது. ஆனால் நைட்டே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து முறைக்கு தகப்பனாக இருந்து காலையில் ஸ்டேஷன் இருக்கேன். அப்படியே இந்த பாதிப்பும் குடியனா இருக்கு. என் 2வது மகன் பிறக்கும் போது நகைகளை வீட்டில் வச்சுருப்பேன். அவரை விட்டு சூதாட்டமும் உண்டு. அப்படி ஒரு கொடிய ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்தேன். மீன் மாட்டில் போனா ஓடின ஃபேன் டிவி இப்படி ஒரு வித்து குடிக்காம இது பண்ணேன். கடைசி கட்ட குடியானது எனக்கு வந்து ஒரு ஆளுடைய கேட்கக்கூடிய 5 தா 10 தா ஒரே நச்சரிப்பு. குடிக்காம வேலைக்கு போகாம ஒரு வாரம் ஒரு ட்ரெஸ் போடாம ஒரு வாரம் குடிக்காம அப்படியே வாழ்க்கை இருந்து இந்த வாழ்க்கை இருந்து பார்த்து ஒரு ஜூன் மாசம் கேம்புக்கு வந்து அட்டன் பண்ணேன். கேம்புக்கு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது குடி ஒரு நோய். அந்த கேம்பு இருக்கும்போது எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, சக்கரை நோய் நீரிழிவு எல்லாத்துக்கும் மருந்து உண்டு, மாத்திரைகள் உண்டு. ஆனா குடிநோய்க்கு மருந்து மாத்திரை கிடையாது. ஆனா மருந்து மாத்திரைகள் உண்டு. அது உண்டுனாக்கி ஒன்று இறைவனை கட்டியா பிடிச்சுக்கணும். 2 ஒரு நாள் அடிப்படையில் வந்து தவிர்த்து வாழலாம். இப்படி அறிவுரைகள் வழிமுறைகள் இருந்தாங்க. அந்த வழிமுறைகள் அடிப்படையில் குடியை ஒரு நாள் தவிர்த்து அந்த அடிப்படையில் சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழையாக்கி நான் ஜூலை மாசம் குடியை நாட்டி போகும்போது கோயில் திருவிழா நல்ல சந்தோஷமா சிறப்பாக கொண்டாடணும். கிறிஸ்துமஸ் ஹாப்பினியர் எல்லாமே நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சது. இது ஒரு சந்தோஷமா வாழ்க்கை தந்த இறைவனுக்கு சொல்லிட்டு போறாங்க. குடிக்காரனுக்கு மாமா எவ்வளவு அழகா பேசாப்பாருன்னு அப்படி சொன்னாங்க. நான் அந்த இடத்துல இருந்தே அழுதுட்டு சொற்பொழி பேசிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். அப்புறம் எங்க ஊர் திருவிழா நடக்கூடிய நேரம் பிரைஸ் நிறைய உண்டு. எனக்கு தான் அடுத்ததுலேயே நிறைய பிரைஸ். அப்போ பிரைஸ் வாங்கக்கூடிய நேரம் எங்க அப்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டு. நான் பிரைஸ் வாங்காம அந்த இடத்துல இருந்தே வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அப்பா பின்னாடி வந்து வா பிரைஸ் வாங்க போறேன். நான் வரவே மாட்டேன். எனக்கு பிரைஸும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம். அம்மாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வேளாங்கண்ணிக்கு போனா சொல்லுவேன், எனக்கு வீடு எனக்கு ஊரு நான் இப்படிதான் இருப்பேன். ஓன்ட்டு கேட்டுட்டா நான் சொன்னேன், எப்ப வேற ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம ஊர்ல ஆட்டம் போடுங்க, அது அவ்வளவா தெரியாது. வேற ஊர்ல நீங்க செஞ்சு ரொம்ப அவமானமா இருக்கும்பா. வேண்டாம் சொல்லு. உன்னை காப்பாற்றுறவர் இது யான் ஊரு. ஓன்ட்டு கேட்டுட்டா நான் போறேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரம் ஃபாதர் வந்து பூச வச்சாங்க. அப்புறம் எங்க அப்பாவை அங்க கூட்டிட்டு போனாங்க. எங்க அப்பா ஒரு நாள் அடிப்படையில் மதுவை தவிர்த்து சந்தோஷமா வாழாங்க. நாங்க இப்ப எங்க அப்பா எங்க வேணாலும் எங்களை கூட்டிட்டு போறாங்க. இந்த வருஷம் நாங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வேளாங்கண்ணிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு இந்த நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு நன்றி. 6 அடி நிலத்தில் அடங்கிடும் வாழ்க்கை அர்த்தத்தை தேடி அழைக்கிறது என்கிறான் கவிஞன். அகில உலக போதை மறுப்பு தினத்தின் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையாகிக் கொண்டிருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு செல்வராஜ் அவர்களே, கார்மல் இல்லத்தினுடைய தலைவர் ஜெயமாருடைய நிறுவனர் அருட்தந்தை ஜெயபதி அவர்களே, திருப்புமுனை என்ற நிலையில் மக்களை புதிய வாழ்வுக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிற அருட்தந்தை நெல்சன் அவர்களே, ரோட்டரி கிளப்பினுடைய சேர்மனாகவும் எப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவராகவும் இங்கு அமர்ந்திருக்கிற அருள்சோதி அவர்களே, அருட்தந்தை பால்சி அவர்களே, கால்மன் நகர் பங்கு தந்தை அவர்களே, மேடைக்கு எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அருட்தந்தையர்களே, ஜெயமாளுடைய அங்கத்தினர்களே, பொறுப்பாளர்களே, என் இனிய சகோதரிகளே,
என் பிரியத்துக்குரிய மாணவ செல்வங்களே, மாணவர்களே, உங்களோடு சேர்ந்து இந்த மகத்தான பொதுக்கூட்ட நிகழ்வில் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்கத்திலே சொன்னதைப் போல கண்ணதாசன் சொல்லுகிறார், ஆறடி நிலத்தில் அடங்கிடும் வாழ்க்கை அர்த்தத்தை தேடி அடைகிறது என்று. வாழ்க்கை ஒரு கொடை, விலை மதிப்பில்லாத கொடை. இந்த கொடையை அர்த்தமுள்ளதாக, ஆனந்தமயமானதாக மாற்ற ஒவ்வொரு மனிதனும் முயல்கிறான். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அவன் தேடுகிற தளங்கள் வேறுபடுகின்றன, விதங்கள் வேறுபடுகின்றன, பொருள்கள் மாறுபடுகின்றன. சிலர் பொன்னை தேடுகிறார்கள், சிலர் பொருளை தேடுகிறார்கள், சிலர் பெண்ணை தேடுகிறார்கள், சிலர் மண்ணை தேடுகிறார்கள், சில மனிதர்கள் மதுவை தேடுகிறார்கள். இந்த தேடலின் திசை மாறி போகிற போது, தேடலின் இறுதி வடிவம் பொய்யாக நின்று விடுகிற போது அவன் சலித்து போகிறான், தனக்குள்ளே தானே மடிந்து போகிறான். அவன் ஓடி கலைத்து விடுகிறான், அது உள்ளம் சலித்து விடுகிறான், பாடி அழுத்து விடுகிறான், பெரும் பாரம் சுமந்து விடுகிறான். ஏன் இந்த எல்லையில் அவன் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்று சொன்னால், அவன் தேடிய விதம்தான். வாசிக்க தெரிந்த மனிதனுக்கு தானே ராகம் புலப்படும். இசைக்கருவியை வாசிக்க தெரிந்த மனிதனுக்கு தானே ராகம் புலப்படும். அதே போல இந்த மண்ணை, தன் மக்களை, இந்த மனிதர்களை, இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் ஆட்டுவிக்கிறதே அந்த பிரபஞ்சத்தை. யாரெல்லாம் அவனை தேடி இறுதியில் கண்டுகொள்ள முடியாமல் போகிறார்களோ அவர்கள் வாழ்வை இழந்து விடுகிறார்கள். அது அந்த தேடலின் வழியிலேயே அவன் தென்படுவான், அந்த நிம்மதி தென்படும். கவிஞர்கள் சொல்லுவதைப் போல மின்னல் சொடுக்கிடும் வேலையே மன கண்ணில் உதித்தது ஞானமே என்பார்கள். பல நிலைகளில் அடைந்துவிட்டு இங்கே பகிர்ந்து கொண்டாரே, அவர் சொன்னார் பாருங்கள், திடீரென்று என் மனதுக்குள்ளே அந்த ஒளி பிறக்கிற போது நான் முற்றிலுமாக மாறி போகிறேன் என்று. மது மனிதனுக்கு மகிழ்ச்சி தருகிறது, மது மனிதனுக்கு எழுச்சி தருகிறது, மது மனிதனுக்கு போதை ஊட்டுகிறது என்றெல்லாம் காலங்காலமாக இந்த மது என்ற வஸ்துவை சொல்லி வந்திருக்கிறான் மனிதன். இந்த மது மனிதனுக்கு வரமா சாபமா? நான் போதையாக அவன் தேடுகிற எல்லா பொருளிலுமே இந்த கேள்வி நிற்கும். தான் விரும்பி மணந்து கொள்கிற அந்த மனவாட்டி அவனுக்கு வரமா சாபமா? வரமும் அவள்தான், சாபமும் அவள்தான். அதை அவன் எப்படி பாதிக்கிறான் என்பதை பொறுத்தது. குடியை ஒரு செயலாக தொடங்கி அது ஒரு பழக்கமாக பரிணாமம் பெற்று அதுவே நாளோடும் ஒரு வழக்கமாக மாறி நோயாக நின்று நிலைத்து விடுகிற போது அந்த குடியே அவனுடைய வாழ்வை குடித்து விடுகிறது இல்லையா? ஒரு கதை இந்த நிலையிலே உங்களுக்கு கொஞ்சம் உதவும். ஆற்று வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்படுகிறான் ஒரு மனிதன். தப்பிப்பதற்கு என்னவெல்லாமோ அவன் முயற்சி செய்து இறுதியிலே கருப்பாக மொச என்று தென்பட்ட ஒன்றை கைப்பற்றிக் கொள்கிறான். அதனுடைய உதவியை கரையோடமும் வருகிற போது அவனுடைய நண்பன் கரையிலே நின்று கொண்டு சொல்லுகிறான், அரே கரைக்கு வந்து விட்டார், நீ கையிலே பிடித்திருப்பது ஒரு கரடி, அதை விட்டுவிட்டு வேகமாக வெளியே வா என்று. நண்பன் சொல்லுகிறான், உண்மைதான், அதை நான் எப்போதோ விட்டுவிட்டு கரைக்கு வர முயற்சி செய்கிறேன், இப்போது அது என்னை விட மாட்டேங்கிறது, அதுதான் நிஜம் என்றான். இந்த குடிநோயாளிகளும் அப்படித்தான். அவர்கள் விட நினைத்தாலும் ஒரு காலகட்டத்தில் அது அவர்களை விடாது. மது ஒரு எழுச்சி ஊட்டும் பானம். மூளை செயல்பாட்டை முடுக்கிவிட்டு கழுத்தில் அவனை தொடக்கத்தில் நிரக்கவிட்டு அவனை அருமைப்படுத்தி பிறகு நாம் நினைத்தாலும் அது நம்மை விடாது தோழர்களே. இங்கு பலரும் சொன்னதைப் போல குடியின் பாதிப்பு மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். உடலின் அங்கமான மூளையுடன் தொடர்பு இருப்பதால் தான் அது உடல் சம்பந்தப்பட்டதாகிறது, மனம் சம்பந்த
தனிமை உணர்வு, குற்ற உணர்வு, புறக்கணிப்பு, வேதனை, விரக்தி, வெட்கம், அவமானம், சமூகத்திலிருந்து ஒதுக்கி விடுதல் என்ற நிலைகளிலெல்லாம் ஒரு மனிதனை அது அல்லகோலப்படுத்துகிறது. இனியவர்களே, குடிமுறை நோய். அப்படி என்றால் குடிப்பவர்கள் எல்லாம் நோயாளிகளா? அல்ல. ஆடிக்கு ஒரு விசை, அமாவாசைக்கு ஒரு விசை குடிப்பவன் நோயாளி அல்ல. தீபாவளிக்கு தீபாவளி குடிப்பவன் நோயாளி அல்ல. பிறகு யார் நோயாளி? அவரது அடையாளங்கள் என்ன? காரணிகள் யாவை? பாதிப்புகள் யாவை? அதன் மருத்துவ முறைகள் யாவை என்பதையெல்லாம் இன்று முழுதும் நீங்கள் பல்வேறு தளங்களில் கேட்டீர்கள். சின்ன சின்ன குழுக்களில் சிந்தித்தீர்கள். அதன் முத்தாய்ப்பாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ் இலக்கியத்திலே கூறியது கூறல் என்பது குற்றம். இங்கே இந்த அரங்கத்துக்கு வந்த பிற்பாடும் கூட இதன் பல்வேறு பரிமாணங்களை பலரும் சொல்ல கேட்டுவிட்டீர்கள். என்றாலும் இந்த நோயை நம்மை பாதிக்கிற போது அதன் தாக்கத்திலிருந்து நாம் விழித்துக் கொள்ளவும் பிறரை விழிக்க வைக்கவும் பலமுறை கேட்பது கூட கொஞ்சம் உதவுண்டாகும். ஒருவன் முடங்கி செயலற்று குடித்தால்தான் செயலாற்ற முடியும், வாழ்வதற்கே அவனுக்கு குடி தேவை என்ற நிலைக்கு தள்ளப்படுவதுதான் நோய்க்கான அடிப்படை அடையாளம் என்று கண்டோம். குடியை காலகாலமாக பல தளங்களில் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனை ஒரு ஒழுக்க பிரச்சனையாக, அதனை ஒரு மத பிரச்சனையாக, அதனை அறம் சார்ந்த ஒரு நிலைப்பாடாக பல நிலைகளில் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் குடிநோய் ஒழுக்கத்தை தாண்டிய நிலைப்பாடு கொண்டது, மதத்தை தாண்டிய பரிமாணம் கொண்டது. அறம் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல. எது அறம்? கொலை செய்யாதே என்பது அறம். அது கூட இப்போது மாறி போகிறது. கொலை செய்வது அறம் மீறிய செயல் என்று சொன்னால், ராணுவத்தில் ராணுவ வீரர் ஒருவரை சுடுகிறார், அது கொலை அல்ல, அறம் மாறி போகிறது. அங்கே இன்னொருவனை அடிப்பது என்பது அறம் பிறந்த நிலைப்பாடு. ஆனால் போலீஸ்காரர் அடிக்கிறார், அவர் அறம் மீறுகிறாரா? அவரை கைது செய்கிறோமா? ஆனால் குடிநோய் அப்படிப்பட்டது அல்ல. அது நோய். அது மனிதனுடைய மூலத்தை பாதித்து அவனை அசைத்து போடுகிற நோய். போதைகள் பலவிதம் என்று தொடக்கத்திலேயே நான் சொன்னேன். கஞ்சா என்றும், சிகரெட் என்றும், டீ என்றும், காஃபி என்றும், பீரா என்றும், ஹராயின் என்றும், கால்மார்க்ஸை கேட்டீர்கள் என்றால் மதம் கூட போதைதான் என்கிறார். எனவேதான் மதத்தை விட்டு வெளியே வருமாறு அவர் அழைப்பு விடுத்தார். குடி போதை மற்ற போதைகளில் எல்லாம் கொடூரமானது. ஏன் தெரியுமா? அது முதலும் மூலமுமாக இருந்து எல்லா தீமைகளுக்கும் அடித்தளமாக அமைந்து விடுகிறது. ஒன்றுமில்ல, ஒரு ரவுடி கும்பல்கிட்ட ஒரு போலீஸ்காரர் மாட்டிக்கிட்டார். அந்த ரவுடி கும்பல் இவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்தி கடைசியில தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு சொன்னார்கள். ஒரு அறையிலே அடைத்து வைத்து அங்கே கைக்குழந்தையோடு ஒரு பெண்ணையும் நிப்பாட்டி அங்கே சாராய பாட்டிலை வைத்து ஒரு சொன்னார்கள், நீ இந்த அறைக்குள்ளே ஏதாவது ஒரு குற்றம் செய்ய வேண்டும், செய்தா என்றால் உன்னை உயிரோடு விடுவோம், இல்லை என்றால் கொண்டு விடுவோம். ஒன்று அந்த குழந்தையை கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அந்த பெண்ணை கற்பழிக்க வேண்டும், இல்லை என்றால் நீ சாராயத்தை குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் பாவம் போலீஸ்காரர் திணறார். கடைசியில் பார்த்தார், ஏதாவது ஒண்ணு செஞ்சு தப்பிச்சு போவோம். எது சிறிய தீமை? குடிப்பது. குழந்தையை கொள்ளலாமா? அது கொடூரமான குற்றம். பெண்ணையை அது அதைவிட மகாபாவம். எனவே குடியை குடித்துவிட்டு தப்பித்து ஓடுகிறோம் என்று அவர் குடிக்கிறார். குடித்த உடனே அவருக்கு மது மயங்குகிறது, போதை ஏறுகிறது. அந்த பெண் மீது பாய்ந்து விடுகிறார். பெண் மீது பாய்ந்த உடனே குழந்தை அலறுகிறது. ஆகா, குழந்தை இளைஞலாக இருக்கிறது, அதையும் கொண்டு கொடுக்கிறார். குடி என்ற நிலையில் பல பரிமாணங்களில் அது மூலம் வரை இட்டுச் சென்று மனிதனை சாய்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. குடிப்பவன் நோயாளியாக மாறுகிற போது அவனுடைய ஆளுமை அற்று போகிறது. சமுதாயத்தில் அவனுடைய மதிப்பு மரியாதைகள் கெட்டு போகிறது. வைரமுத்து சொல்லுவாரே, தோற்றங்கள் மாறிப்போம், உங்கள் தோல் நிறம் மாறிப்போம்,
என்றும் மறுபடி மாறி போகும். உடலுக்குள் தண்ணீர் வந்தால் உங்கள் அடையாளம் மாறி போகும். நிஜம். ஆற்று தண்ணீர் கிராமத்தின் முகவரியை தான் மாற்றும். உள்ளே போகிற இந்த குடி தண்ணீர் அவருடைய வாழ்வின் அடையாளத்தையே தலைகளாக புரட்டி போடும். வெறுப்புக்கும் கண்டனத்துக்கும் ஆளாகி வாழ தகுதியற்று அவன் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறான் தோழர்களே. எனவே நமது நோக்கம் போதை ஒழிப்பு அல்ல. இதை எங்களுடைய தலைவர் அருட்தந்தை ஜெயபதி அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். உடல்நலத்தை மீட்டெடுப்பது நமது நோக்கம், உயிர்நலம் காப்பது நமது நோக்கம், மனநலம் பேணுவது நமது நோக்கம். அவரே எனக்கு ஒரு நல்ல கேப்ஷன் சொன்னார், திங்க் ஹெல்த் நாட் தி ட்ரக் என்று. நீங்கள் அவனுடைய உடல்நலத்தை கண்ணோக்குங்கள், ட்ரக்கை பற்றி அல்ல, அவனுடைய போதைப் பொருள் பற்றி அல்ல. வைரமுத்துடைய இன்னொரு கவிதை சொல்லும், மழை வருகிறது மழை வருகிறது, என்னோடு நனைய எவர் வருவீர்கள்? எல்லா துளியும் குளிக்கிறது, ஆனால் இருதுளி மட்டும் சுடுகிறது. காரணம் அவையின் கண்ணீர் துளிகள் என்று அவன் கலந்துகிறான். மழைகளினோடே ஒரு கண்ணீர் துளி சுடுகிற அளவுக்கு அவன் அழுகிறான் என்றால் தண்ணீரில் தன்னை இழந்து விட்டதால் அவன் கண்ணீரில் அழைக்கிறான். இந்த கண்ணீரை துளைக்கிற தடங்கள் தான் ஜேமர், அதே போல திருப்புமுனை. வரலாற்று பாதையில் பலனிடப்பட்ட செய்திகளை காலையிலிருந்து நாம் கேட்டோம். மானிடகுல வரலாற்றில், இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் தொன்மையான சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தில் மதுப்பழக்கம் இருந்ததாக குறிப்பே கிடையாது. வேத காலங்களில் பாடங்கள், இந்த பாடங்கள் போதை வகைகள் கடவுளின் பெயரால் உள்ளே நுழைகின்றன. சோமபானம் என்றும் சுறாபானம் என்றும் இந்திரன் குடியாளியாகவும் காட்டப்படுகிறார்கள். சங்க இலக்கியத்தில் கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சங்க இலக்கியத்தில் 120க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பானங்கள் பேசப்படுகின்றன. காரணம், சங்க காலத்தில் கண் உள்ளுவதும் புலால் உண்ணுவதும் பரத்தமையை நாடில் போவதும் குற்றம் அல்ல. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபாக இருந்த காலகட்டத்தில் தங்கமல் கேரள என்று புறப்பொருள் 24வது பாடல் பேசும். தீயின் தன் நரமும் என்று 292வது புறப்பாட்டு பேசும். இப்படி பல இடங்களில் நாம் அதை பார்க்க முடிகிறது. பெண்களே குளித்திருக்கிறார்கள். அவையார் அதிகமான பாடுகிற புறப்பாட்டு 235வது பாட்டில் சிறியகள் பெருனே எமக்கியும் அண்ணே, பெரியகள் பெருனே நான் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் அண்ணே என்று பேசுவார். எனவே பெண்களுமே குளித்திருக்கிறார்கள் சங்க இலக்கியங்களிலே. சங்கம் மழுகிய காலத்திலே, கலப்பிற காலத்திலே குடிபத்திய செய்திகள் காப்பியங்களிலெல்லாம் இறங்கி ஓடுகிறது. மணிமேகலை மலர்வன புத்தகாரையில் குடித்து விட்டு வருகிற கல்லா கனிமகனை சீத்தலை சாத்தனார் காட்டுவார். அவனை ஒரு நாடக பாணியிலேயே சித்தரித்து காட்டுவார். வள்ளுவர் பேசுகிறார், உன்னற்க கல்லை உனி உண்க அப்படின்னு. எப்படி சொல்றாரு? உன்னற்க கல்லை, கல்ல குடிக்காதடா தம்பி, குடிப்பேன்னா சொல்றியா, குடிச்சு தொலை. என்ன நடக்கும்? சாங்குவார் எண்ணப்பட வேண்டாத உன்னைய மனுஷங்க ஒரு மனுஷனாவே எண்ணப்பட மாட்டாங்க. என்ன மாட்டாங்க? ரெடினா குடி அப்படிங்கிற. இப்படி எல்லாம் அதனை ஒரு ஒழுக்க நெறிப்பார்ந்து எச்சரித்து விட்டு போயிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். சித்தர்கள் கடவுளை அடைகிற நிலையாக இந்த மதுவை, எதிர்வினை நிலையாக இந்த மதுவை பார்த்திருக்கிறார்கள். மதுவினை சார்ந்தவன் உண்மையான ஞானம் பெற மாட்டான். ஞானம் ஏறி என்னும் குதிரை ஏறி தன்னை தேடி தொடர்ந்து நீ ஞானம் என்னும் வீட்டை அடைந்து கலவை சாத்தி உறங்கு என்பதுதான் சித்தருடைய வழிமுறை. ஞானம் பெற்ற மனிதன் ஸ்தம்பித்து நிற்கிறான். பரபிரமத்தோடு அவன் கலந்து விடுகிறான். அந்த கடத்தலுக்கு தடையாக இருப்பது கல் என்ற போதை. எனவேதான் சித்தர்கள் சொன்னார்கள், மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பாருக்கு தேங்காய்ப்பால் எதிர்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதிர்கடி என்று திருமூலர் பேசுகிறார். நக்கீரனுடைய பாடலிலே யவனன் நன்னலம் தந்த தன் கூண் தேரல் என்று பேசுவார். இது என்ன தன் கூண் தேரல்? ரோமையிலிருந்து வணிகத்திற்காக இங்கே வந்த யவனர்கள் கொண்டு வந்த அற்புதமான வெளிநாட்டு சரக்குகளை அவர் குறித்து காட்டுகிறார்.
அதை உண்டு கழித்திருக்கிறார்கள் நம்முடைய மன்னர்கள். இஸ்லாம் பேசுகிறது, கிறிஸ்தவம் பேசுகிறது, அதை ஒழுக்க நெறி வைத்து பாரசீக கவிஞர் உமர் கயாம் இந்த குடியை இறைவன் தந்த அற்புதமான கொடையாகவே பாடுவார். வெயிலுக்கு ஏற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலச நிறைய மது உண்டு, எல்லாம் இறைவன் கொடுத்தவளை குடித்து நீ கொண்டாடு மனமே என்று பேசுகிற பாடலை உமர் கயாம் பாடல்களை பாடுகிறோம். அவன் ஒரு பாரசீக கவிஞன். இதைத் தொடர்ந்து மதுவிலக்காக காந்தி ஏற்படுத்திய போராட்டங்கள், ஈரேரா தமிழ்நாட்டில் நிகழ்த்திய போராட்டங்கள், பாரதி தொடங்கி கண்ணதாசன் வரை கவியரசு வைரமுத்து வரை எத்தனையோ கவிகளை சொல்லிக் கொண்டு போகலாம். நேரம் கருதி விட்டுவிட்டு இந்த கொடி பழக்கம் இன்றைய சமுதாயத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை ஆங்காங்கே சுட்டிக்காட்டலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். மது நோய் நல 100 மணி நேர பயிற்சியில் நான் பெற்ற அனுபவத்தை சுருக்கமாக இவன் கூற வந்துள்ளேன். மதுவின் தாக்கத்தால் ஏற்பட்ட சில குடும்பங்களின் அவல நிலை, குடியால் நிகழ்ந்த சில மரணங்கள், பள்ளி மாணவர்கள் மது குடிக்க தொடங்கிய சீரழிவு கலாச்சாரம், இவைகள் என் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தையும் இவர்களை விடுவிக்க என்ன செய்யலாம் என்ற ஏக்கத்தையும் என்னுள் உருவாக்கியது. இந்நிலையில் நாகர்கோவில் அருள் வாழ்வு இல்லத்தில் மது நோய் நல பயிற்சி நடைபெறப் போகிறது என்ற செய்தியும் தொடர்ந்து கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக அமைந்தது. இப்பயிற்சியினால் மதுவை பற்றியும் மது அருந்துவோர் பற்றியும் நான் கொண்டிருந்த பார்வை மாற்றம் பெற்றது.
என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள் குடிநோயாளிகள். மது உடல் அளவில் குடல், இரைப்பை, கணையம், கல்லீரல், இதயம், தசை, சுவாச உறுப்பு, எலும்பு, தோல், முக்கியமாக மூளை ஆகிய அனைத்தையும் பாதிக்கிறது. மூளையின் நுண் அணுக்களை அழித்து விடுவதால் மன மாறாட்டம் ஏற்படுகிறது. மனதளவில் கோபம், மனச்சோர்வு, பயம், அவமானம், குற்ற உணர்வு, மன அழுத்தம், தன்னை பற்றிய குறைவான மதிப்பீடு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். குடிநோயாளியை உள்ள குறைந்தது 28 பேரையாவது பாதிக்கிறது. இது ஒரு குடும்ப நோயாளி குடும்பத்தை பாதித்து மனைவி, மக்கள் அனைவரையும் சக நோயாளியாக்குகிறது. மன நோயாளியை திருத்த வேண்டும் என்பது சரியல்ல. மாறாக எப்படி சிகிச்சை கொடுக்கலாம் என்பதுதான் முக்கியம். ஒருமுறை நோயாளியானவர் என்றுமே நோயாளிதான். இறையர்கள், நல்லவர்களின் தோழமை, குடும்பம், சமுதாயம், மாத்திரை மருந்து முதலியவற்றால் கட்டுப்படுத்தி வைக்கலாம் என்பதை இந்த பயிற்சி எனக்கு கற்றுத்தந்தது. அகில உலக போதை மறுப்பு தினம் பயனுள்ள விதத்தில் கொண்டாடிக் கொண்டு இந்த பொதுக்கூட்டத்திலே தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறை துணை ஆய்வாளர் திருவாளர் செல்வராஜ் அவர்களே, இந்த பயிற்சி முகாம் இனிதாக நடைபெற உதவியும் வழிகாட்டுதலும் இல்ல அதிபராக இருந்து சிறப்பான வழிகாட்டுதல் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஜெயபதி அவர்களே, சிறப்புரை வழியாக வரலாற்று சிந்தனைகளும் கவிதை வடிவிலும் நம்முடைய வாழ்வுக்கு பொருத்தமான கருத்துக்களை விதைத்து அமர்ந்திருக்கின்ற கார்மல் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்தந்தை சேவியர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திலே வாழ்த்துறை வழியாக உற்சாகப்படுத்திருக்கின்ற வேதநக திருவாளர் ஜோதி அவர்களே, இந்த முகாம் வழியாக பல உள்ளங்களுக்கு உதவியும் திருப்புமுனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை நெல்சன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தைகளே, அருள் சகோதரிகளே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்த அருமையான நன்னாளிலே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கிலே உள்ள பலரில் இந்த குடிநோய் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு சில வருகை வந்து வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அவற்றை பற்றிதான் ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். இந்த பயிற்சி முகாமுக்கு முன்னால் வருவதற்கு முன்னால் பல விதத்தில் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள். பயிற்சி முகாம் வந்த பின்பு அவருடைய வாழ்விலே குடிநோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னம்பிக்கையுடையவராக மாறியிருக்கிறார்கள். அவருடைய மனைவி மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் பிள்ளைகள் நல்ல நிலையில் உருவாக்கி வருவதை பார்க்க முடிகின்றது. இன்னும் பங்கு களத்திலே பார்க்கின்ற இன்னும் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எந்த அந்த குடி நோயிலிருந்து விடுதலை அடைவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அருட்தந்தை பிரான்சிஸ் சொன்னது போன்று அரசும் சில காரியங்கள் செய்ய வேண்டும். குடிமகனே குடி என்று சில வாய்ப்புகளை கொடுத்துவிட்டு நாம் ஆங்காங்கே ஒரு சிலரை மட்டும் நாம் செய்தோம் என்றால் முழுமையான பலன் தெரியாது. அதே நேரத்தில் இவற்றினால் பயன்பெறுகின்றவர்கள் முழுமையான விடுதலை பெறுவதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இருவர் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இருவர் குடித்திருந்தார்கள். அதே ஒருவர் சொல்லினார், நீ இந்த பக்கம் நிற்கவே கூடாது, போய் நான் குடித்திருக்கிறேன். அவர் சொல்லினார், நானும் குடித்திருக்கிறேன். அதற்கு பின்பு அந்த உரையாடல் சொல்ல, நான் அதிகமாக குடித்திருக்கிறேன், ஆனால் நான் சொன்னபடி நீ கேட்க வேண்டும். இப்படி மாறி மாறி அந்த உரையாடல் கடைசி இருவரையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்து செல்லுங்கள் என்று சொன்ன பின்பு அவர்கள் அவர்களுடைய இடத்துக்கு சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சூழ்நிலையில் குடிப்பழக்கத்தில் அடிமையானவர்கள் பெருகி வண்ணமாக இருக்கின்றார்கள். இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும். இதற்கு ஏற்கனவே நல்ல முறையிலே
நெல்சன் அவர்களும் அவர்களுடைய குழுவினரோடு சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எல்லா பங்கு பணித்தளங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்று உதவி செய்கிறார்கள். இன்னும் பல வராமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த விழிப்புணர்வு பயிற்சி எல்லாம் பெற்று அவர்களால் பல விதத்திலே நன்மையும் பயனும் ஏற்பட எனது உரையை கூறி அமர்கின்றேன். நன்றி. என் பேர் ரமேஷ், நாங்கள் குடிநோயாளி. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. வணக்கம். இப்போது உள்ள அமர்வு முதல் கோப்பை மதுவை தள்ளி வைத்து இன்று ஒரு நாள் அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சியான நிறைவான பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மணி, பெனிட்டா, டொமினிக், சார்லஸ், ஏஞ்சல் பிராங்கோ இந்த குடும்பத்தாருக்கு விருதுகள் வழங்குகின்றோம். அவர்கள் மண்ணில் பிறந்த நாள் அல்ல, குடியை தவிர்த்து வாழ்ந்த நாட்கள். குடியை தவிர்த்து வாழ்ந்த நாட்கள். மற்றபடி ஒருத்தங்க பிறந்தநாள் கொண்டாடுவாங்கன்னா அவங்க மாத்திரம் தான் கொண்டாடுவாங்க. இந்த பிறந்த நாள் குடும்பத்தார் எல்லோருக்கும் பிறந்த நாள். ஆகவே இந்த விருதை ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் அருண்ஜோதி அவர்கள் வழங்கி பின்பு வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த பிறந்தநாள் குழந்தைகள் முதல் 3 நாள் பிறந்தநாள், 3வது பிறந்தநாளை கொண்டாடும் குழந்தைகள் மணி, பெனிட்டா, டொமினிக், சார்லஸ், Davisha, Mani, Charles, அடுத்ததாக ஓராண்டிற்கு மேலாக பிரிஜிட் ராஸ் சோனா, ராதாகிருஷ்ணன், சித்தாம்பரம், டோனி, ரஃபி, கோகுல், ராஜன், நான் உங்கள் முன் நின்று என்னுடைய உரையை நிகழ்த்துவதில் பெருமை அடைகின்றேன். 3:30 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிய வேண்டும் என்பது அச்சடிக்கப்பட்ட ஒன்று. எனவே அவையின் கண் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த மாலை வணக்கத்துடன் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றார்கள் என்றால், சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எல்லாம் சொல்லுவாங்க, மோன நீ எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா நீ கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. அந்த பையன்கிட்ட முதல்ல கேட்டீங்கன்னா நீ என்னவா ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். காலப்போக்குல அவனோட மாற்றங்கள்
பல வருது. அந்த மாற்றங்களுடைய அடிப்படையில அந்த கேள்விகளை பெற்றோர்கள் கேட்கிறாங்களா அப்படின்னு சொன்னா கேட்கறத மறந்து போயிடுறோம். என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நான் வைக்க விரும்புறேன். என்னுடைய பையன் 5th முடிச்சு 6th போறான். என்னை விட்டு 3rd முடிச்சு 4th போறான். எனக்கு ஒரு நாள் ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையில சந்தேகம் இல்லை, ஏன்னா பல சூழல்கள்ல பள்ளிகளில் மாணவர்கள் எந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன்ல வராங்க அப்படிங்கிறப்ப எனக்கு கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த நான் என் பசங்கள்கிட்ட கேட்டேன். மூத்த பையனை கூப்பிட்டு, டேய் உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான், அந்த ஒரு சூழல் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், பெருமை. பரவாயில்ல, நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். 2வது உள்ள பையனை கூப்பிட்டு, நீ என்னமா செய்வ அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அப்பா நான் ஒரு ரோஸ் கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லி கட்டி முடிச்சு ஒரு முட்டை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். இது சிரிப்புக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, ஒரு பெற்றோராக நான் இந்த இடத்துல அனுபவிச்சு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். இதை தொடர்ந்து சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளிகளில் பாத்ரூம்கள்ல மது பாட்டில்கள் மாணவர்கள் பயன்படுத்துறத வீடுகள்ல சொல்றப்ப வருத்தமா இருக்குது. உண்மையிலே எனக்கு தந்தை ஜெயபதி அவர்கள் வாழ்த்து சொல்லி அழைத்தார்கள். என்னுடைய பதவியேற்பு அன்னைக்கு நான் யாரையுமே அழைக்கல, ரோட்டரி நண்பர்களை தாண்டி யாரையுமே நான் அழைக்கல. பிரதர் சொன்னாங்க, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுல என்ன இருக்குது, உங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுதான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வந்த காலத்தின் அருமைக்கிறது எனக்கு அங்க ஷால் போட்டுட்டு திருப்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் எனக்கு போன் வந்தது. நான் என்னுடைய ஏற்புரையில இந்த ஒரு விஷயம் இதுக்காக தான், ஏன் இந்த ஆண்டு இளைஞர்களுடைய ஒரு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன்னா, அதுக்கு நான் என் வீட்டுல அனுபவிச்ச இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான். இன்னைக்கு சமுதாயத்துல நான் இங்க உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பள்ளியில ஒரு இடம் கூட கால்படாத இடம் எனக்கு இருக்காது. காரணம், பக்கத்துலதான் ஊரு, நான் படிச்சது போர்டிங்ல, காம்பவுண்ட் ஏற்றி சாடி வீட்டுக்கு ஓடிடுவேன். ஏன்னா சண்டே ஆனா இருதயராஜன் எங்களுக்கு வார்டன் உண்டு, கேள்வி கேட்டு அடி தொலைச்சுவார். முட்டி போட்டு நிக்கணும், அடி எங்க விழும்னா பாதத்துல விழும். மண்டேன்னா எல்லாம் ஜான கண்டு பயப்படும். காரணம், ஒரு அவருடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். அப்படி பாப்பாரு, கரெக்டா யாரு காப்பி அடிச்சிருக்காங்களோ அவங்கள நேரா தூக்கி முன்னுக்கு விட்டு ஹோம்ஒர்க் எழுத வச்சுருவாரு. அப்படி மாட்டினது நானும் ஒரு ஆள். எப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் தெரியாது. அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் போர்டிங்ல என் ஃப்ரெண்டை பார்த்து எழுதிட்டு வந்துட்டேன். நான் முடிக்கிற மொழியை பார்த்து தெளிவாக்க ஏற்கனவே கண்ணு பெருசு, சொல்லவா வேணும் தப்பு செய்துட்டு இருக்கப்ப. ஆனா அந்த அடியினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னால எல்லா பாடத்தை விட அவருடைய அந்த பாடத்துல 98 மார்க் எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு என்னுடைய தமிழ்ல இவ்வளவு தெளிவு இருக்கிறதா காரணம் பச்சைமால் அப்படிங்கிற என்னுடைய ஆசிரியர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவார். டெஃபினெட்லி என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ல சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அது வெங்கடாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். பொதுக்கூட்டத்தில் வரவேற்பு நிகழ்ச்சிய அருட்தந்தை ஜெயபதி அவர்களே, நல்லதொரு சிறப்புரையாற்றி மதுவே அருந்தாமல் நம்மையெல்லாம் மதிமயக்கத்தில் நடத்திய கார்மல் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களே, திருப்புமுனையின் இயக்குனர் அருட்தந்தை நெல்சன் அவர்களே, நாகர்கோயில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அருட்சோதி அவர்களே,
அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, ஆசிரியர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகிக் கொண்டதாக இருக்கிறார். சிலர் மதுவுக்கு அடிமையாகிறார்கள், சிலர் மாதுவுக்கு அடிமையாகிறார்கள், சிலர் மண்ணுக்கு, சிலர் பொருளுக்கு, சிலர் பதவிக்கு. இங்கே இறைப்பணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர், அருட்கணியர்கள் கூட ஒரு போதையின் காரணமாகவே தங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பணியினை செய்கிறார்கள். இங்கே அருட்தந்தை ஜெயபதி கூட குடியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு ஈடுபாடுதானே போதையாக மாறுகிறது. அப்படி ஒரு ஈடுபாட்டிலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதிலே சில போதைகள் மறுக்கப்பட வேண்டும், இல்லை ஒழிக்கப்பட வேண்டும். சில போதைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இன்று சமுதாயத்தில் சமுதாயத்திற்காக தொண்டு செய்கின்ற போதையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற இயக்கங்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே மது ஒரு மோசமான பானம் என்பதை அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் உரையிலே கூறினார்கள். ஒரு காவலர் ஒரு தப்பை செய்வதற்கு வேண்டி பல தப்புகளையும் செய்தார். எதனால்? மதுவினால். இந்த மது பழக்கம் எவ்வாறு ஒரு குடும்பத்தை சீரழிக்கும் என்பது நான் கண்கூடாக கண்ட ஒரு நிகழ்வினை இங்கே கூறலாம் என்று விரும்புகின்றேன். கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வயதான அம்மா என்னுடைய வீட்டு வேலையை செய்து கொண்டிருந்தார். இல்லைதான், நாவலில் பக்கத்திலே தான். அவருக்கு ஒரு மகன். அந்த மருமகன் 24 மணி நேரம் போதையிலே இருப்பார். நல்ல வேலை செய்வார். ஆனால் அந்த பணத்தை எல்லாம் டாஸ்மாகிலே விட்டு வந்து விடுவார். வீட்டுக்கு வந்தால் மனைவிக்கு உதை, 2 குழந்தைகளுக்கு அடி, மனைவியை உடைப்புட இல்லாமல் தெருவிலே வைத்து விடுவார். அப்படி ஒரு கொடுமை. இந்த சூழ்நிலையிலே அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. அவர்களை ஏதாவது ஒரு அநாதை இல்லத்திலே சேர்க்க வேண்டும் என்று என்னிடம் கூறினார்கள். நான் இங்கு அருகிலே இருக்கும் வடக்கன்குளத்திலே அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். அங்கேயும் அந்த குடியான தகப்பன் இடையூறாக வந்தார். வேறு இடையூறு அல்ல, அங்கே சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை, அநாதையாக இருக்க வேண்டும். ஒன்று தாய் இருக்கக்கூடாது, இல்லை தகப்பன் இருக்கக்கூடாது. இந்த தகப்பன் இருந்தும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கேயும் கேடு வந்தது. ஆனாலும் நம்முடைய அருட்தந்தை அவருடைய செல்வாக்கால் அந்த 2 குழந்தைகளும் அங்கே பள்ளியில் சேர்க்கப்பட்டார்கள். இருந்தாலும் அவருடைய மனநிலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களால் பள்ளியில் கல்வியில் ஒரு பெரிய அளவில் தேர்ச்சி பெற இயலவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா இறந்துவிட்டார். அவருடைய மகளை ஒரு பாதுகாப்பு கருதி என்னுடைய மனைவியிடத்திலே ஒப்படைத்தார். நானும் அவரை திட்டி பார்த்தேன். ஏன் வளர்த்து போட்டு ஒரு 15 நாள் சிறைக்கு கூட அழைக்கணும். காரணம் என்னவென்றால் அவரை கொடுமைப்படுத்த வேண்டும் என்றோ இல்ல அவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ அல்ல. அந்த 15 நாள் குடிக்காமல் இருந்தால் ஒருவேளை அந்த பழக்கம் தொடர்ந்து விடாதா என்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் அது நடக்கவில்லை. அவர் நேரம் வந்தவரை முதல்ல போன இடம் டாஸ்மாக். அப்போதுதான் எனக்கு நமது ஆயர் இல்லத்திலே ஏங்கி வரும் திருப்புமுறை ஞாபகத்திற்கு வந்தது. அவரை அழைத்து அவர் குடியாத போமாட்டார் சொல்லவே இல்லை. அந்த அம்மாட்ட கூப்பிட்ட அந்த திருப்பு முனையில போய் ஆலோசனை கேள்வி என்று கூறினேன். அதன் பேரில் அந்த அம்மா அங்கே சென்றார்கள். அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது, மருந்து வழங்கப்பட்டது. அந்த மருந்து அந்த கணவருக்கு தெரியாமலேயே அவர் குடிக்கும் டீ, காபி, உணவு ஆகியவற்றை கலந்து கொடுக்கப்பட்டது. அவர் அதை அருந்தும் போது அவருக்கு வாந்தி வந்தது. அதை கூட அவர் உறவினர்களிடம் தவறாக சொல்லி என் மனைவியை சாகடிக்க பார்க்கிறார் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தில் இருந்து கூட அவருக்கு எதிர்ப்பு வந்தது. அதையெல்லாம் தாங்கிக் கொண்ட அவர் தைரியமாக அந்த மருந்தை உட்கொள்ள வைத்தார். அதன் காரணமாக அவர் மதுப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டார்.
அதன் பின்பு இன்று இதிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நிலத்தினுடைய விலை என்ன, அதிலே 5 சென்ட் நிலம் வாங்கி வீடு வைத்து இன்று சந்தோஷமாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மது எந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஊடுருவிருக்கு என்பதற்கு நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மீனவர் குறைதீர்க்கும் தினம் நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டேன். அது மீனவ ஆண்களிடமிருந்து ஒரு கோரிக்கை வந்தது. என்ன கோரிக்கை என்றால், போலீசார் டாஸ்மாக் கடை முன்பு நின்று குடித்துவிட்டு செல்கின்றவர்களை எல்லாம் குறித்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதாவது குடிபோதையில் வாகனம் வழக்கு பதிவு செய்கிறார்கள், அதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அருட்தந்தை கூறியது போல இந்த அரசே மதுவினால் கிடைக்கும் வருமானத்தை இயங்கினாலும் கூட அரசு ஒருபுறம் குடியை கிடைக்கும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த குடியினுடைய கேடு எந்த அளவுக்கு ஊடுருவும், எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை தெரிந்து அதை ஒரு சவாலாக ஏற்று அதை அறவே ஒழிக்க வேண்டும் என்று அதிலும் ஒரு போதை மயக்கம் கொண்டு இந்த திருப்புமுனை போன்ற இயக்கங்கள் இங்கே இயங்கி வருகிறது. அதை நான் வரவேற்கின்றேன். அதில் ஒரு சுயநலம் உண்டு. வரவேற்புரையிலே அருட்தந்தை அவர்கள் கூறும்போது, என்னை ஏன் இங்கு தலைமை ஏற்பதற்கு அழைத்தோம் என்று காரணம் சொன்னார்கள். ஏன்னா தினம் வாழ்க்கையில் குடியினால் ஏற்படுகின்ற கொடூரங்களை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த குழுத்துகள் வாசித்தார்கள், அவர்கள் கூட தெளிவாக குறிப்பிட்டார்கள். எத்தனை சதவீதம் விபத்து குடியினால் ஏற்படுகிறது, எத்தனை சதவீதம் தற்கொலைகள் குடியினால் ஏற்படுகின்றது என்று இதையெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் நாம் குடிபோதையிலே வாகனம் ஓட்டாதீர்கள் என்று கூறினாலும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பாக விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விபத்திலே அதனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சில போதைகள் ஒழிக்கப்பட வேண்டும், சில போதைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று. தன்னை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கூட விட்டுவிடலாம். ஒரு டிரைவர் ஒரு வாகனத்தை ஓட்டும் போது அவர் ஒரு விபத்துக்கு உள்ளாக்கினால் அந்த வாகனத்திலே பயணம் செய்கின்ற அத்தனை பயணிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று ஒரு குடும்ப தலைவன் குடிக்கு போதைக்கு அடிமையானால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது, குடும்ப சூழ்நிலையை மாறிவிடுகிறது. எனவே இப்படி போன்ற ஒரு இயக்கத்திற்கு என்னை தலைமையேற்க அழைத்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி நன்றி, வணக்கம். அது பழக்கத்தை மறந்திடுங்கள், நண்பரை விழித்திடுங்கள். அது பழக்கத்தை மறந்திடுங்கள். மதுவுக்கு நீங்கள் அடிமைகளா, வீட்டுக்கு நீங்கள் சுமை கட்டலா. குடி பழக்கத்தை என்றும் மறந்திடுங்கள். இந்த விழித்திடுங்கள் நண்பரை விழித்திடுங்கள். அது பழக்கத்தை மறந்திடுங்கள். வீட்டில் மனைவி மக்கள் என்றும் நிம்மதி இழந்திடவே, வெறுப்பும் வெறுமையும் இல்லை எண்ணி உள்ளம் தளர்ந்திடுமே. வீட்டில் மனைவி மக்கள் என்றும் நிம்மதி இழந்திடவே, வெறுப்பும் வெறுமையும் இல்லை எண்ணி உள்ளம் தளர்ந்திடுமே. நண்பரை விழித்திடுங்கள். அது பழக்கத்தை மறந்திடுங்கள். அன்புமிக்கவர்களே, நன்றி மறப்பது நல்லது என்று சொல்வார்கள். நேரமாகிவிட்டது. இருந்தாலும் நாம் நன்றி மறப்பது நல்லது. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியை நல்லபடி நடைபெற எவ்வளவு எத்தனையோ உள்ளங்கள் பல நாட்களால் வைத்திருக்கிறார்கள், இன்று செயல்படுத்தி இருக்கிறார்கள். சுருக்கமாக நான் அந்த நன்றியை சொல்லி முடிக்கின்றேன். முதலாவதாக இன்றைய நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய மாவட்ட காவல்துறை துணை ஆய்வாளர் திரு செல்வராஜ் அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். வந்து பல பணிகள் இருந்தாலும் பல பொறுப்புகள் இருந்தாலும் அந்த மத்தியிலே
வந்து நல்ல ஒரு சொற்பொழிவை மாற்றி நம்மை எல்லாம் ஊக்கப்படுத்திய அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இரண்டாவதாக செந்தமிழிலே, பைந்தமிழிலே, அருந்தமிழிலே, இனிய தமிழிலே சொல்லிக்கொண்டே போகலாம். கவிதை நடையிலே இதமான முறையிலே நயாகரா நீர்வீழ்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன். அதிலிருந்து எப்படி கொட்டுமோ அதுபோல கொட்டிக்கொண்டே தமிழிலே குடியை பற்றி, குடி பழக்கத்தை பற்றி, குடி நோயை பற்றி, இதிலிருந்து நடப்பதை பற்றி அருமையாக எடுத்து குறைத்து நாம் எப்படி குடியேற்ற மகிழ்ச்சியான வயதான வாழ்வு வாழ வேண்டும் என்று அறிவுறுத்திய சிறப்பு சொற்பொழிவாளர் கார்மன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாளாளர் அருள் திரு பிரான்சிஸ் சேகர் அவர்களை சிறப்பாக நன்றி கூறி வாழ்த்துகின்றேன். மூன்றாவதாக, இன்று இந்த விழா இப்படி நடப்பதென்றால் இதற்காக திட்டமிட்டு ஆலோசனை கொடுத்து பல ஒத்துழைப்பை வாங்கி பலருடைய ஈடுபாட்டோடு இதை செயல்படுத்தியவர் தந்தை தேர்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி ஒவ்வொன்றையும் தெளிவாக திட்டமிட்டு எல்லோரையும் பயன்படுத்தி இணைந்து செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த உலக போதை மறுப்பு தினம் சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் முழு மூச்சாக செயல்பட்ட தந்தை தேவி அவர்களுக்கு அதனுடைய இயக்குநராக இருக்கின்ற தந்தை தேவி அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பிலும் நன்றி. அடுத்ததாக, நாகர்கோவில் டவுன் ரோட்டரி கிளப்பின் தலைவராகவும் கார்மன் பள்ளியின் முன்னாள் மாணவராகவும் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றவராகவும் இன்னும் நம்முடைய சமுதாயம் நல்லபடி அமைய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டி சிறப்பாக செயல்பட ஆசிரியரை வழங்கிய அருண் ஜோதி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை கூறிக்கொள்கின்றோம். சிறப்பாக ஒருங்கிணைத்த இயேசுராஜிக்கும் இதற்கு முன்பாக நடந்த கருத்தரங்கத்தை அதை ஒழுங்குபடுத்திய ஒருமைப்படுத்தி நடத்திய திரு சந்திரா அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்னும் நம்முடைய உள்ளத்தை தொடும் வண்ணம் தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொண்ட திரு கிராஸ், திருமதி லீமா, செல்வி டிவின் சோனா, இன்னும் ஆசிரியர் மிக்கியலம்மாள், இன்னும் கார்மல் நகர் பங்கு தந்தை மரிய சூசை வின்சென்ட் இவர்களுக்கும் நன்றி. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த பணிக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற சிறப்பாக நடைபெற நீங்கள் ஒத்துழைத்தீர்களோ உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த பணி போதை உலக போதை மறுப்புகளும் இன்று மட்டுமல்ல எட்டுமே தொடர வேண்டும். நாம் இணைந்து செயல்படுவோம், இதிலிருந்து நாம் விடுபடுவோம். நன்றி.